ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கு. கொடி 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 இங்கே பாரு, கொடியா பறந்துட்டு இருக்கு பாரு. பாத்தியா எவ்வளோ நல்லா இருக்கா? சிறப்பாக தான் பண்ணியிருக்காங்க. ஆமா, இங்க பாரபத்தி போர்டு கிட்ட இருந்தே கொடி ஆரம்பிச்சிருது. இது பாரபத்தி, இதுதான் பாரபத்தி இல்லை? ஆமா, ஆமாம் ஆமாம், பாரபத்தி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ வரைக்கும் கொடி கட்டியிருக்காங்க. இது எவ்வளோ தூரம் போகுது, எப்படி மாநாடு உள்ள வரைக்கும் போகும். ஆனால் மதுரைக்கு வர்றவங்க, எங்களுக்கு வழி தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் போல இருக்கே. ஆமா, அதுக்காக தான் கொடியை கட்டுறாங்க. ஏன்னா கொடியை பார்த்த வந்து அவங்க வெளியில இருந்து வரவங்க அந்த கொடி பாதையை பார்த்தே வந்துருவாங்கல்ல. எனக்கு தெரியும், என்ன தெரியுதுன்னா, மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தும் கொடியை கட்டுறாங்க. நம்ம தொண்டர் யாருமே கஷ்டப்படக்கூடாது, பாதை தெரியாம அப்படின்னு நினைச்சிட்டாங்களோ என்னமோ தெரியல. அதுக்கு தானே நம்மளும் நிறைய வீடியோ போட்டிருக்கோம், வழித்தட வீடியோ நிறைய போட்டிருக்கோம். நீங்க வழித்தடம் போட்டதை விட இவங்க வழித்தடம் அமைச்சே கொடுத்துருக்காங்கப்பா. செம்மையா பாரு, ஒவ்வொரு கொடியும் எவ்வளவு பிரம்மாண்டமா பறக்குது. அதான் பெரிய பெரிய கொடி. ஆனா இவங்க வந்து இதை ட்ரேடாவே எடுத்துக்கிட்டாங்க. இவ்வளோ பெரிய கொடி தான் ரோடு ஓரத்துல கட்டணும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம மாநாடு திடலுக்கு போற இடம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த கொஞ்சம் தூரத்துல திடல் வந்துடும். ஏற்கனவே நிறைய வீடியோல காமிச்சிருக்கோம். இருந்தாலும் கொடியோட அழகு பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கு. ஆனால் செம்மையாக செலவு பண்ணியிருக்காப்புல. வர்ற மக்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்றத. ஆமாம், அந்த கஷ்டம் வந்து வேண்டாம். அதாவது கர்ப்பிணி பெண்கள், குட்டி குழந்தைங்க, ஸ்கூல் பசங்க கூட வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நியூஸில் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நியூஸ்லைன்ல தலைவர் அறிக்கையை விட்டுருக்காரு. தயவு செஞ்சு பள்ளிகளில் படிக்கிற குழந்தைங்க வந்து நீங்கள் மாநாட்டுக்கு வராதிங்க, டிவியில் பாருங்க அப்படின்னு இருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒரு அரசியல் தலைவர் வந்து கூட்டம் காட்டணும், கூட்டமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் இவர் என்ன நினைக்கிறாரு, வந்து கூட்டத்தில் கஷ்டப்பட்டுறாதீங்க, ஏன்னா நிறையா கூட்டம் வரும், நீங்கள் மேலே இருக்க ஆர்வத்தில் நீங்கள் வருவீங்க அப்படின்ற மாதிரி அவரோட நிலைப்பாடெல்லாம் அப்படி தான் இருக்குது. இந்த கட்டம்லாம் எதுக்கு தெரியுமா? வந்து எல்இடி ஸ்க்ரீன் நிறையா வைக்கிறாங்க. இங்கே வைக்கிறாங்களா? ஆமாம், அது போக கொள்கை தலைவரோட பிரம்மாண்டமான பேனர்லாம் வைக்கிறாங்க. அதுக்காக தான் அந்த எப்போவுமே வைப்பாங்க. கட்டைகள்லாம் அதுக்கு தான் இருக்குது. செம்மையா இருக்கு. ஆனா இது மக்களை பாரு, உள்ள போக போக அது மதுரை இப்ப பாரபத்தி வந்து யாருக்குமே தெரியாத ஒரு சின்ன கிராமமா இருந்த ஊர் வந்து இன்னைக்கு எவ்வளவோ பெரிய ஒரு சுற்றுலா தலமா மாறிடுச்சுன்னு சொல்லலாம். ஒரு காலத்துல ஒரு டைம்ல வந்து நம்ம இடம் பார்க்க வரும்போது, இங்க நம்ம இதுக்கு வந்தோம்ல, என்னது எளியார்பத்தியில இடம் பார்க்க வந்தப்ப, இந்த ஊர்ல இடம் வாங்கி போட நம்ம இவ்வளோ பெரிய காடு மாதிரி இருக்கு, சரி டோல்கேட் இருக்கு, பரவாயில்ல டோல்கேட் பக்கத்துல அப்படின்னு சொல்லி அந்த இடம் வாங்கி போட்டான். இன்னைக்கு இந்த இடத்தோட விலையை இவ்வளோ ஏறி போயிருக்கிறதுக்கு காரணம் இந்த மாநாடா இருக்குமோ அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருக்கு. திடீர்னு வந்து கேட்குறாங்க, இடம் கொடுக்குறீங்களா அப்படின்னு. இருக்கிற நிறைய மக்களுக்கு வந்து இப்போ பாரபத்தி, எளியார்பத்தின்ற ஒரு ஊர்லாம் இருக்குன்னு தெரிய வருது. ஏன்னா உள்ளூர்லேயே வந்து இந்த மாதிரி கிராமங்கள்லாம் இருக்குதான்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா இதுவரை எந்த ஒரு அரசியல் கட்சி இந்த மாநாடு இந்த இடத்துல நடத்துனது கிடையாது. இப்போ இந்த கூடாரமாக போட்டிருக்காங்கல்ல, அதெல்லாம் எதுக்குன்னு தெரியும். அது வந்து ஃபுல்லாக செக்யூரிட்டிஸ்க்காக போட்டிருக்காங்க. ஓ, அதாவது வர்ற கூட்டத்தில் இருக்க இளைஞர்கள் வந்து அண்ணன் மேல இருக்க ஆர்வத்துல. ஆமா, அதாவது என்னதான் காவல்துறை வந்து தன்னோட பணியை பண்ணாலும், கேமரா ஜூம் பண்ணுவேன், அது போக செக்யூரிட்டி வந்து தன்னோட அந்த கூட்டத்தை அங்க இருக்கிறவங்கள கொஞ்சம் கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்காக தனிப்பட்ட முறையில் செக்யூரிட்டிஸ் போட்டிருக்காங்க. ஆனால் எந்த மாநாட்டிலையுமே இல்லாத அளவுக்கு ஒரு சிறப்பான திட்டம் இந்த மாநாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. என்ன தெரியுமா, குடி தண்ணிக்கு பிரச்சனை இல்லாமல் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இப்போ கொஞ்ச நேரத்திலே காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ அதெல்லாம் காமிக்கிறதுனால இது ரொம்ப அழகான இடம். தண்ணி தொட்டோனே பைப்பில் வருது, தண்ணி நல்லா இருக்கு. இப்போ ஸ்டார்டிங்ன்றனால அந்த பிளாஸ்டிக் வாடையாக இருந்துச்சு, அதெல்லாம் க்ளீன் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு இதுன்னு சொல்லிட்டு இல்லை, அது எப்போவுமே வந்து ஒரு புது குழாயில தண்ணி குடிக்கும் போது அந்த பிளாஸ்டிக் வாடை வரதான் செய்யும். அதை க்ளீன் பண்ணிடுறேன். அதை விட இன்னொன்று, இவ்வளோ மக்கள் இப்போ எப்படி 20-25 லட்சம் 30 லட்சம் பேர்கிட்ட வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நமக்கு தெரிஞ்ச மதுரையில் இருக்க வரைக்கும் என்னோட கணிப்பே வந்து ஒரு 50 லட்சம் பேர் வருவாங்க அப்படின்ற மாதிரி. விஜயன் நினைக்கிற ஸ்டேஜில் தான் இப்போ நான் நிற்கிறேன். அப்படியே கொஞ்சம் தூரத்தில் ரேம்ப் வந்துடும், உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறோம். எவ்வளோ பிரம்மாண்டமாக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். விக்கிரவாண்டியில் கூட இந்த மாதிரி இருந்திருக்காது. மதுரையில் அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் பிரம்மாண்டத்தை நம்ம பார்க்க போகிறோம். 21ஆம் நாள் ரொம்பவே நெருங்கிக்கிட்டு இருக்கு. 21ஆம் சூப்பராக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இதுதான் வந்து நம்ம விஜயனை நடந்து வர போகிற அந்த ரேம்ப்பு. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். 800 அடின்னு சொல்லியிருக்காங்க, 800 அடின்னு சொல்லியிருக்காங்க. 200 அடி ஸ்டேஜு, ரேம்ப் வந்து 800 அடியில் போட்டிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ பிரம்மாண்டத்தை பாருங்கள். அங்கே நிப்பாட்டி இருந்தோம் இல்லையா, சரி அதுலேருந்து தொடருவோம். கிட்டத்தட்ட அவங்க 20-25 லட்சம் பேர்கிட்ட வருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறோம் அப்படின்றாங்க. இல்லைங்க,
குறைஞ்சபட்சம் 50 லட்சம் பேருக்கு குறையாம இந்த மாநாடை பார்க்க வருவாங்க அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நீ என்ன சொல்ற? வருவாங்க கண்டிப்பாக வந்து தான் ஆவாங்க. ஏன்னா கேரளாலேருந்து ஒரு 3 லட்சம் பேர் வரதா நியூஸ் வந்திருக்கு. அதுபோக மலேசியா, சிங்கப்பூர் மலேசியாலேருந்து தமிழர்கள் வர்றாங்கன்னு சொல்கிறாங்க. ஜப்பான்லேருந்து வரான்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அது போக தமிழ்நாட்டுக்காரங்களே வந்து அவங்கவுங்கள சார்பில் வந்து கட்சி சார்பிலையும் சரி, மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் சார்பிலையும் சரி வேன் பிடிச்சிருக்காங்க, பஸ்ஸு பிடிச்சிருக்காங்கன்ற மாதிரி நியூஸ் போயிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த மாநாடோட ஒரு சிறப்பு என்னன்னா, மருத்துவ உதவி ட்ரோனில் பண்ணுறாங்கங்க. எந்த ஒரு மாநாடு எந்த ஒரு அரசியல் கட்டும் செய்யாது. இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோ வருது பாருங்கள்.